இணைய நாளிதழ் வாசகர்களுக்காக எனது சலாத்தினையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழைச்சேனை கல்குடா பிரதேசத்தில் கல்குடா மக்களுக்காக மிக முக்கிய வைத்தியசாலையாக காணப்படுகின்ற வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அடிப்படை மருந்துகள், அதாவது வெளிநோயாளர்களுக்கான அடிப்படை மருந்துகளும் குழந்தைகளுக்கான அடிப்படை மருந்துகளான பேராசிட்டமால் சிரப் போன்ற மருந்துகள் 6 மாத காலமாக பற்றாக்குறையாக காணப்படுவதாக பல குற்றச்சாட்டுக்கள் பொதுமக்களால் சுமத்தப்படுகின்றது. இது சம்பந்தமான உண்மை நிலையினை அறிந்து கொள்வதற்காக வாழைச்சேனை வைத்தியசாலைக்கு இன்று நான் விஜயத்தினை மேற்கொண்டு பல அதிகாரிகளையும் மருந்தகம் சம்பந்தமான பல விடயங்களையும் அங்கு ஆராய்ந்த பொழுது பல தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பட்டது. அந்த வகையிலே வாழைச்சேனை வைத்தியசாலையில் தற்காலிக வைத்திய அத்தியட்சராக இருக்கின்ற சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாயேஸ்வரன் அவர்களையும் குழந்தைகளுக்கான நிபுணர் டாக்டர் பிரேமினி அவர்களையும் சந்தித்து பல கேள்விகளை தொடுத்த பொழுது பல உண்மை தகவல்களையும் பல இது சம்பந்தமான பல பிரச்சனைகளையும் அவர்கள் இணைய நாளிதழ்களுக்காக கூறினார். அத்தோடு சேர்த்து வாழைச்சேனை வைத்தியசாலையில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக வாழைச்சேனை மோச்சரி முற்றாக செயலிழந்து காணப்படுகின்றது. அத்தோடு 29 வைத்தியர்கள் கடமையாற்றிய வாழைச்சேனை வைத்தியசாலையில் தற்பொழுது 19 வைத்தியர்களே கடமையாற்றுகின்றார்கள். இந்த நிலை மிகவும் மோசகரமான நிலையாகவே என்னால் பார்க்கப்படுகின்றது. மாதத்துக்கு 13,000 வெளிநோயாளர்கள் வந்து போகின்ற வைத்தியசாலையில் இந்த வைத்திய எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கின்றதாக நான் கணிக்கின்றேன். இந்த பிரச்சனையை எமது அதிமேக ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் மிக முக்கிய அமைச்சு பதவியை வைக்கின்ற கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கும் இணைய நாளிதழ் சார்பாக கொண்டு செல்வதோடு இந்த பிரச்சினை சம்பந்தமாக மட்டக்களப்பு மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற RDHS அவர்கள் டாக்டர் சதர்முகம் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வைத்தியசாலை வட்டாரங்களாலும் பொதுமக்களாலும் சுமத்தப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது சம்பந்தமான கேள்விகளையும் அங்கு கடமையாற்றுகின்ற வைத்தியர்களிடம் தொடுத்த பொழுது அவர்கள் தந்த பதில்கள் எமது இணைய நாளிதழ் வாசகர்களுக்காக இங்கே தருகின்றேன். அண்மை காலமாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான அடுத்ததாக OPD-யில் வரும் நோயாளிகளுக்கான மருந்துகள் அதிகமாக அடிப்படை மருந்துகள் இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் இந்த குழந்தைகள் வாட்டில் வேலை செய்யும் ஒரு வைத்திய அதிகாரி என்ற வகையில் எதை சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையாக கடந்த சில மாதங்களாக எங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அடிப்படை மருந்துகள் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. உதாரணமாக OPD-யில் பேராசிட்டமால் சிரப் கிடையாது. பிரிட்டன், சால்பியூட்டமால் போன்ற சிரப் மாத்திரம்தான் தற்போது உபயோகத்தில் உள்ளது. அதை விட சில வாயால் கொடுக்கக்கூடிய மருந்து குளிசைகள் கூட தட்டுப்பாட்டில் உள்ளது. ஹாஸ்பிட்டல் வார்டில் தங்கி சிகிச்சை பெறும் பிள்ளைகளுக்கான அடிப்படை சில ஊசி மருந்துகள் மட்டும்தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை விட கூடுதலான கிருமி தாக்கத்துக்கு உள்ளாகும் பிள்ளைகளுக்கான மருந்துகளும் தற்போது கிடைக்க இல்லாமல் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கிறது. உதாரணமாக மூளை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லது கூடுதலான சிவிய நிமோனியா மாதிரியான அல்லது சிவிய செப்சிஸாக டயக்னோஸ் பண்ணப்படுற பிள்ளைகளுக்கான மருந்துகளும் எங்களுக்கு இப்போ கடந்த 3-4 மாதமாக கிடைக்கவில்லை. அடுத்ததாக ஊசி மூலம் போடும் மருந்துகள் வாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து முடித்ததுக்கு பிறகு வாயால் கொடுக்கும் மருந்துகளுக்கு மாற்றி பிள்ளைகளை வீடு செல்ல அனுமதிக்கும் போதும் நாங்கள் மிகவும் பரவலான சிக்கலை எதிர்கொள்கிறோம்.
வாய் மூலம் கிடைக்கும் மருந்து ஓபிடி இல்லாததால் நாங்கள் அவங்கள வெளியில் தான் வாங்கணும் என்று சொல்லி எழுதி கொடுக்கறதால கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வர நோயாளர்கள் மிகவும் மேலும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். நாங்கள் இது தொடர்பாக வைத்திய அத்தியட்சருக்கும் பிரதேச சுகாதார பணிப்பாளர் அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். மாவட்டத்தின் ஏனைய வைத்தியசாலைகளாக இருக்கின்ற களுவாஞ்சிக்குடி, அதோடு மட்டக்களப்பு பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய வைத்தியசாலை, இதுகளில் எவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்றது? இந்த வாழைச்சேனை வைத்தியசாலையில் இருக்கும் குறைபாடுகள் அங்கு இருக்கின்றனவா? பொதுவாக சில மருந்துகள் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பொதுவானவை. ஆனால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை பொறுத்த வரையில் வைத்திய நிபுணர்கள் எழுதும் மருந்து ஹாஸ்பிட்டலால் வழங்க முடியாட்டி அவங்க லோக்கல் பர்ச்சேஸ் என்ற ஒரு முறை கூடாக இந்த மருந்தை வெளியிடங்களிலிருந்து பெற்று நோயாளர்களுக்கு வழங்கலாம். அதற்குரிய நிதியை வைத்தியசாலை செலுத்த வேண்டும். ஆனால் எமது வைத்தியசாலையில் நாங்கள் வைத்திய நிபுணர் இருக்கிறோம், நான் பீடியாட்ரிஷியன் இருக்கிறேன், சத்திர சிகிச்சை நிபுணர் இருக்கிறார். ஆனால் நாங்கள் அதன் மூலம் பெறுவதற்கு சில தடைகள் இருக்கிறது. வாழைச்சேனை வைத்தியசாலையில் பொதுவாக 29 எம்ஓக்கள், அதாவது எம்பிபிஎஸ் வைத்தியர்கள் கடமையாற்றினார்கள் ஆரம்பத்தில். தற்பொழுது அது 19ஆக குறைக்கப்பட்டு நோயாளிகள் பல சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக பரவலாக பேசப்படுகின்றது. அதிலும் 3 எம்பிபிஎஸ் வைத்தியர்கள், அதாவது சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு ஒதுக்கப்பட்டும் 2 பேர் அதாவது இரத்த வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த வைத்தியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் எவ்வாறு உங்களுடைய சேவையினை நீங்கள் மேலெடுத்து செல்ல போகின்றீர்கள்? உண்மையாக மிகவும் கடினமான ஒரு நிலையில் தான் நாங்கள் எங்களோட சேவையை முன்னெடுத்து செல்கிறோம். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வைத்திய பிரிவில் ஒதுக்கப்பட்ட வைத்தியர்கள் அந்த வைத்திய விடுதிக்குரிய வேலைகளை மட்டும் செய்யவில்லை. அவங்க மற்ற இடியு மற்ற ஓபிடி எல்லா டியூட்டியையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி கொண்டிருக்கிறதால அவங்களுக்கும் நிறைய சிரமம். இதை நாங்கள் மேலிடத்தில் மினிஸ்ட்ரிக்கு அறிவிச்சிருக்கிறோம், ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் ஆர்டிஹெச்எஸ் எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறோம், எங்களோட கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு இந்த போஸ்ட் இன்டர்னிஸ்டில் தாரண்டு இருக்கிறாங்க. அதுவரையும் இந்த நிலைமை தொடரும். நாங்களும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வைத்திய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு. டாக்டர் ஆர்டிஹெச் ஆகரி, மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஆர்டிஹெச் ஆகரியும் டாக்டர் டாக்டர் சதுர் முகாம் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கைகளையே இன்னும் எடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார். இது அவரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. தயவு செய்து அவரிடமே கேட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்வோம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர், வாழைச்சேனை வைத்தியசாலை அதாவது தற்பொழுது ஆதார வைத்தியசாலையாக இருக்கின்றது. நீங்கள் இதில் ஒரு குழந்தைகளுக்கான நிபுணராக இருக்கின்ற நீங்கள் இவ்வாறான குறைபாடுகள் நிகழ்கின்ற போது இது ஒரு ஆதார வைத்தியசாலையாக இருக்கின்ற காரணத்தின் தான் இவ்வாறு நடைபெறுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பரவலான ஒரு எண்ணக்கரு இருக்கின்றது. இதனை தேசிய வைத்தியசாலைகளுக்குள் இணைக்கப்பட்டால் இவ்வாறான குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றனவா அல்லது தொடர்ச்சியாக இருக்குமா? முக்கியமாக மாகாண சபையின் கீழ் இந்த வைத்தியசாலை உள்ளதால் மாகாண சபைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் வெறும் பற்றாக்குறையாக இருப்பதனால்தான் இந்த இப்படியான நிதி மட்டுமல்ல ஆளணிகள் கூட குறைவாக ஒதுக்கப்படுவதால் தான் இந்த பிரச்சனை மிகவும் பெரிதாக இருக்கிறது. இந்த ஆஸ்பத்திரி லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்களோட இந்த ஆளணி பற்றாக்குறை, கட்டிட பிரச்சனை, அந்த பொருளாதார நெருக்கடி எல்லாவற்றையும் வெகு விரைவாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய முடிவு, அதாவது உங்களுடைய எண்ணம், இது தேசிய வைத்தியசாலைகளுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும், அதனால் இவ்வாறான குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் என்று நீங்கள் அனித்தரமாக சொல்ல விரும்புகின்றீர்களா? எஸ், ஆமாம். அப்படி நடந்தால் மற்ற ஹாஸ்பிட்டல், உதாரணமாக கல்முனை ஹாஸ்பிட்டல் நோர்த் என்று நினைக்கிறேன், முன்னர் மிகவும் கஷ்டமான நிலைக்கு அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருந்தது. அது பின்னர் லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய முன்னேற்றங்கள் காணப்படுகின்றது. அதேபோல் இந்த வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையும்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்தண்டா மேலும் நன்மையை பெறும் என்று நான் நினைக்கிறேன். இது முக்கியமான கேள்வி டாக்டர். நீங்கள் வாழைச்சேனை புறப்படமாகவும் வாழைச்சேனை பிரதேசத்தை வாழும் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் பரவலாக பேசப்படுகின்றது. நீங்கள் இந்த வைத்தியசாலையில் மிகவும் அக்கறையுடன் செயல்படும் ஒரு வைத்தியர் என்ற வகையில் அதன் அடிப்படையில் இந்த கேள்வியை தொடுக்கிறேன். மிகவும் நீண்ட காலமாக வைத்தியசாலையில் அதாவது மோச்சரி செயலிழந்து காணப்படுகின்றது. இதனால் பல அசௌகரியங்களுக்கு நோயாளிகளும் பொதுமக்களும் உள்ளாக்கப்படுகின்றார்கள். இது சம்பந்தமாக ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? இது உண்மையாக வாழைச்சேனை வைத்தியசாலையின் மோச்சுவரியில் உள்ள குளிர் ஊட்டும் இயந்திரமானது நெடுநாளாக பாவிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பதாலும் இங்கு அரசாங்க வைத்திய அதிகாரி அதாவது யூசிடியன் மெடிக்கல் ஆஃபீஸர் மரண விசாரணை சம்பந்தப்பட்ட மருத்துவர் அனுமதிக்கப்படாதாலும் மிக சிக்கலான சில வேளைகளில் கோர்ட் கேஸ் போன்ற இடங்களுக்கு போக வேண்டிய சில மரண விசாரணை மரண வைத்திய அறிக்கையை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட வைத்திய அதிகாரி இல்லாததால் சடலங்களை புலனர்வை போன்ற வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. இந்த ஃப்ரிட்ஜ் ஒழுங்காக வேலை செய்யாததால் பாடி டீகம்போஸ் ஆகி மிகவும் கஷ்டமான நிலையை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற நேரம் செய்ய வேண்டியிருக்கிறது வழியால் அது மிகவும் தேவை. ஆனால் நாங்கள் எங்கள் வைத்தியரும் பல முறை முயற்சித்தும் கிடைக்கவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் நிதி நெருக்கடி தான். இன்னும் ஒன்று டாக்டர், அதாவது வாழைச்சேனை வைத்தியசாலையில் கடமையாற்றிய பெண் மகப்பேற்று வைத்திய நிபுணர் தற்போது இடமாற்றப்பட்டுள்ளார். இன்னும் அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு பெண் மகப்பேற்று நிபுணர் வரவில்லை. இதனால் பெண்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? இதற்குரிய காரணம் என்ன? வாழைச்சேனை வைத்தியசாலையில் முக்கியமாக பெண் மகப்பேற்று நிபுணர் கடமையில் கடமையில் இருந்திருக்கின்றார். அதிக அளவான நோயாளிகள் இங்கு வருகின்றார்கள். பெண் மகப்பேற்று நிபுணரை சந்திக்க வேண்டுமென்றால் 32 கிலோமீட்டர் கடந்து மாவட்ட வைத்தியசாலைக்கு தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இந்த நிலையிலே இதற்கு மாற்றீடான ஒரு வைத்தியர் வராதமைக்கான காரணம் என்ன? வைத்தியர் வராதமைக்கான காரணம் ஏற்கனவே இருந்தவர் இடமாற்றம் பட்டு போனது பிறகு அதற்குரிய வைத்தியரை உடனடியாக நியமிக்காமையாகும். ஆனால் இன்னும் 2-3 கிழமைகளில் புதிய வியோஜி ஒருவர் எங்களுக்கு வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது சரியாக நடந்தால் மிச்சம் உதவியாக இருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு. இன்னும் ஒரு குறைபாடு இங்கு உள்ளதாக பரவலாக பேசப்படுகின்றது. அதாவது அத்தியாவசிய சிகிச்சை ETU பிரிவிலிருந்து முதலாவது வார்டுக்கு செல்லும் வழியில் மிகவும் மோசமாக காணப்படுவதாக, அதாவது நோயாளிகள் மிகவும் அசௌகரியங்களை மழை காலங்களிலும் அதாவது ஏனைய நிலைகளிலும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக, இதற்கு ஏன் இன்னும் மாற்று நடவடிக்கை இந்த வைத்தியசாலையினால் எடுக்கப்படவில்லை? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நிதி பற்றாக்குறை தான். நிதி ஒழுங்கான முறையில் கிடைத்தால் எல்லா வசதிகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து டாக்டர், இந்த வைத்தியசாலையில் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் இருக்கின்றார். அவருக்குரிய லெபார்டரி வசதிகள், அவருக்குரிய பிரத்யேக அறைகள், அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள், அதுக்குரிய சர்ஜிக்கல் சம்பந்தமான மருந்து வகைகள் எதுவும் போதிய அளவு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக காணப்படுகின்றது. அதாவது பார்மசியில் தான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதப்படுகின்றது. இது சம்பந்தமாக, அதாவது மிகவும் முக்கியமாக நோயாளிகள் பல குற்றச்சாட்டுக்களை வெளியில் பரவலாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் எதை சொல்ல விரும்புகின்றீர்கள்? இது அவர் மிகவும் அண்மையில் தான் வந்தார். நான் இங்கு வந்தபோது கூட பீடியாட்ரிக் வார்டில் அடிப்படை வசதிகள் எதுவும் இருக்கவில்லை. நான் எனது பெரும் முயற்சியினால் ஒவ்வொன்றாக நான் இப்பொழுது எடுத்துள்ளேன். அதுபோல சத்திர சிகிச்சை நிபுணரும் தன்னால் இயன்ற மட்டும் எல்லோரிடமும் கதைத்து ஆலோசித்து தனக்கு வேண்டிய உபகரணங்கள் மருந்து வகைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் அவருக்குரிய அநேகமான உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன்.
இதுக்கு எல்லாமே மூல காரணம் நிதி ஒதுக்கீடல் குறைவாக இருப்பதுதான். அந்த பிரச்சனையை சென்ட்ரல் லைன் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தால் இப்படியான உபகரணங்கள் எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளிநோயாளர் பிரிவில் அதிகளவான மருந்து தட்டுப்பாடுகள் காணப்படுவதாக, அதாவது 6 மாத காலமாக மருந்துகள் தட்டுப்படுவதாக பரவலான குற்றச்சாட்டு வெளிநோயாளர்கள் சம்பந்தமாக எழுகின்றது. நான் இப்பொழுது சென்று பார்த்த பொழுது அவர்களிடம் 3-4 பட்டியல்கள் இருக்கின்றது குறைவாக இருக்கின்ற மருந்துகள். இதற்கு ஏன் 6 மாத காலமாக இவ்வாறு மருந்துகள் குறைவாக காணப்படுகின்ற பொழுது இது மாவட்ட வைத்தியசாலை இருக்கின்றது, ஏனைய வைத்தியசாலை இருக்கின்றது, நீங்கள் ஏன் அந்த மருந்துகளை மாற்றீடு செய்து இவ்வாறான நோயாளிகளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கின்றீர்கள்? தற்போது ஓபிடி நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த ஒரு மாதத்துக்கு 13,000 வெளிநோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருகின்றார்கள். இங்கு இந்த ஏரியா பிரதேசம் மிக பெரியதாக இருப்பதாலும் இப்பொழுது வைத்திய நிபுணர்கள் இங்கு சேவையாற்றுவதால் மேலதிகமான நோயாளர்கள் வருவதால் தேவையான மருந்துகளை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை ஆஸ்பத்திரி நிர்வாகமும் அதை சேர்ந்தவர்களும் எடுத்துள்ளார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் முதல் காலாண்டுக்குரிய முக்கியமான மருந்து வகைகளை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இது இங்கே மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்பென்சரியில் 60 வகையான மருந்துகள் தட்டுப்பாடு இருப்பதாக அறியத்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கு அல்லது மாகாண சபைக்கு ஏதாவது இந்த வைத்தியசாலையின் முக்கிய வைத்தியர் என்ற அடிப்படையில் நீங்கள் ஊடக வாயிலாக ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? ஊடக வாயிலாக சொல்ல விரும்புவதென்றால் இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய ஆளணி பற்றாக்குறையும் மற்றது பொருளாதார மருந்துகள் தட்டுப்பாட்டையும் மிக விரைவாக நிவர்த்தி செய்யும்படியும் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற வைத்திய சிகிச்சை நிபுணருடைய சிறந்த சேவையை பெறுவதற்கு அவருக்கான வைத்திய கருவிகளையும் மருந்துகளையும் உடனடியாக எடுத்து அவர் தந்த சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும். பெனடால் சிரப் எத்தனை கிழமையா இல்லாமல் இருக்குது? சின்ன பிள்ளைகளுக்குரிய சிரப் இப்போ ஒரு 2 நாளைக்குலாம் இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு முதலும் வந்தது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு 100 போகும். அப்போ நான் ஒரு மாதத்தில் 4 கிழமைக்கு 400 போகும். எங்களுக்கு அந்த 400 ஒரு தரன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 400ன்னு சொன்னால் இப்போ ஒரு மாதத்துக்கு பாருங்கள் மாதத்துக்கு 13,000 பேர் ஓபிடி பார்க்குறது அறிக்கை இங்கே. அப்போ இதுக்கு இப்போ மிகவும் தட்டுப்பாடு 6 மாதமாக தட்டுப்பாடு நிலவுவதாக ஒரு செய்தி ஒன்று வந்து இது சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஃபார்மசியில் வேலை செய்கிற ஆள் சம்மந்தம் உங்களுக்கு தான் தெரியும் எவ்வாறான மருந்து வகைகள் குறைவாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்லி நீங்கள் நினைக்கிங்க? நாங்கள் என்னன்னு சொன்னால் இப்போ பேஷண்ட்ஸுகள் ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு நோயாளி இன்றைக்கு மருந்து எடுத்தால் அவருக்கு திருப்தி இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லைன்றோன்னு அடுத்த நாளைக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட அதே மருந்து எழுது பண்ணுது. அப்போ தொடர்ந்து 3 நாளைக்கு வருவாங்கடா, ஒரே மருந்து 3 நாளைக்கு போயக்குள்ள அந்த மருந்து எங்களுக்கு சொல்கிறா தனி வேறு. ஒரு மருந்து ஒரு நோயாளிக்கு மருந்து 3 நாளைக்கு கொடுக்குறது. இப்போ 3 நாளைக்கு கொடுக்குற மருந்தை பேஷண்ட்ஸ் 3 நாளைக்கும் பாவிச்சதுக்கு பிறகு வந்தாங்கடா பரவாயில்லை. அவங்க 3 நாளைக்கு இடையிலே திருப்பி வேறு டாக்டர் மாறிட்டேன்னா அதே மருந்து எழுதுறதால நாங்கள் அவங்களுக்கு எழுதின மருந்தை கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பெனடால் சிரப் எடுத்துட்டாங்க. இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கிற பெனடால் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் என்ன மாற்றீடு செய்கிறீங்க? குழந்தை பிள்ளைகளுக்கு
நாங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கு மாற்றீடு செய்கிற அளவுக்கு இங்கே மருந்துகள் அப்போ வெளி ஃபார்மசிகளுக்கு எழுதுறீங்க வெளி ஃபார்மசி தான் ஐயா அவங்க எழுதி கொடுப்பாங்க நாங்கள் எழுதுறேன் அப்போ கட்டாயம் பேஷண்ட்ஸுக்கு அந்த மருந்து தேவை தான் அந்த குழந்தை பிள்ளையை கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும்னு சொன்னால் அவங்க எழுதுவாங்க ஒரு கதைக்கு இப்போ 5 வயது பிள்ளைக்கு தன்னோட வழியால் வாங்க சொல்லி சொல்ல தேவையில்லை டேப்லெட்டை மாற்றி கொடுக்கலாம் சமாளிக்கலாம் அப்படி மாட்டிட்டு சமாளிச்சு கொண்டு வாரீங்க இருக்கிற மருந்துகளை வச்சு சமாளிச்சு கொண்டு வாரீங்க இதான் வாழச்சின் ஹாஸ்பிட்டல் நிலைமையா இருக்கேன்னு எங்களது வெளிநோயாளர்களை பொறுத்தவரையில் சில மருந்துகளுக்கு தட்டுப்பாடு பொதுவாக இருக்கின்றது. கடந்த சில காலங்களாக தொடர்ச்சியாக சில மருந்துகள் தட்டுப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றன. பல பற்றாக்குறைகள் இந்த வைத்தியசாலையில் நிலவி வருகின்றது. தொடர்ச்சியாக வைத்தியர்கள் பற்றாக்குறை மற்றும் தாதிமார் பற்றாக்குறை மற்றும் சிற்றூழியர்கள் பற்றாக்குறை என்று மைனஸ் ஸ்டாஃப் பற்றாக்குறை என்று பல வகையான குறைபாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன. மருந்து தட்டுப்பாடுகள் காணப்படுவதா சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எவ்வாறான மருந்து அடிப்படை அதாவது எசென்சியல் ட்ரக்ஸ் குறைபாடு உள்ளதாக பரவலான குற்றச்சாட்டு இருக்கின்றது. உண்மையாக சிறுவர்களை சிறு நோயாளர்கள் அதாவது பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்களை குணப்படுத்துவதற்கான பல வகையான மருந்துகள் சிறப்புகள் குறைபாடாக இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனால் பேராசிட்டமால் சிறப்பு கூட பொதுவாக தொடர்ச்சியாக இருப்பதில்லை. சில தினங்களுக்கு இருக்கும், முடிவடைந்தவுடன் சில தினங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டியிருக்கும் இன்னும் பெற்றுக்கொள்வதற்கு. என்ன காரணம் மேடம் நீங்கள் தர விரும்பாததுக்கான காரணம்? மெடிக்கல் வார்டு சர்ஜிக்கல் வார்டு செப்பரேட் ஆகிறதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் ஒன்றும் இல்லை. அதால் இப்போ இங்கே தான் 2 வார்டும் ரன் ஆகுது, மெடிக்கல் வார்டும் சர்ஜிக்கல் வார்டும். லிஃப்ட் ஒன்று இல்லாதால சர்ஜரி செஞ்ச பிறகு எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு வர பேஷண்ட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது இட வசதி போதாது, கொஞ்சம் பெட்ஸ் தான், இப்போ அட்மிஷன்ஸ் கூட அதில் நிறைய பிரச்சனை வரும். நிறைய பேஷண்ட் ஃப்ளோவில் தான் ஹாஃப் டு ஹாஃப் வைக்கிறாங்க. இந்த வார்டு வந்துட்டு சத்திர சிகிச்சை நிபுணர் கீழே தானே வருது என்னது? முதல் மெடிக்கல் முந்தி ஸ்பெஷல் கன்சல்டன்ஸ் ஒருத்தரும் இல்லை தானே, மெடிக்கல் வார்டாக இருந்தது. அப்போ சர்ஜன்ஸ் இல்லை, இப்போ விபி இருந்தது, மெடிக்கல் வார்டாக இருந்தது. இப்போ விபி போனது கூட இது சர்ஜிக்கல் வார்டு ப்ளஸ் மெடிக்கல் வார்டு ரெண்டு. ஆனால் சர்ஜிக்கல் வார்டுக்குள்ளே செட்டப் ஒன்று இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மானிட்டர். இந்த வார்டுக்குள்ளே அட்மிட் ஆகிற நோயாளிகளுக்கு அத்தியாவசிய மருந்துகள் எதுவும் தட்டுப்பாடு இல்லை பொதுவாக? நார்மலாக மருந்துகள் எல்லாம் இங்கே கொடுத்துப்பட்டு தான், அதுகளில் பெருசாக பிரச்சனை வரையில். சில நேரம் அந்த வருஷம் கடைசி ஆகிற நேரம் நார்மலாக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அதுகள் வர தட்டுப்பாடான மருந்துகளுக்கு நீங்கள் என்ன மாற்றீடு செய்கிறீங்க? நார்மலாக இன்னும் ஓரளவுக்கு மேலே இப்போ ஹைஃபை ட்ரக்ஸ் ஒன்றும் இல்லாட்டி அதுக்காக வேண்டிய மெடிக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட பேஷண்ட்.
இப்பொழுது என்னுடன் இணைந்து கொள்கின்றார் வாழைச்சேனை வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சாகேஸ்வரன். டாக்டர், மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, பிரதேசத்தில் அதாவது இந்த வைத்தியசாலையில் நீங்கள் கடமையை பொறுப்பேற்று உங்களுக்குரிய ஆய்வுக்கூட வசதிகள், அதாவது உங்களுக்குடைய மருந்து வகைகள், உங்களுக்குடைய ஏனைய உபகரணங்கள் மிகவும் தட்டுப்பாடாக உள்ளதாக பரவலாக பேசப்படுகின்றது. இது சம்பந்தமாக வெளி நோயாளர்களுக்கு வெளியே அவைகளை பெற்று வருமாறும் பணிக்கப்படுகின்றார்கள். இது பரவலான குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன கருத்துடன் இருக்கின்றீர்கள்? என்றால் இந்த வைத்தியசாலைக்கு நான் கடமையாற்ற வந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகின்றது. இதற்கு முன்னதாக இங்கே ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரும் கடமையில் இல்லை. அந்த முதலாவதாக என் கடமையாற்ற வந்துள்ளேன். இந்த நிலையில் இப்பொழுதுதான் இந்த வைத்தியசாலையில் நாங்கள் சத்திர சிகிச்சை சம்பந்தமான உபகரணங்கள், மருந்துகள் போன்றவற்றை உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் பெற்றுத்தருமாறு கேட்டுள்ளோம். இப்பொழுது அது அந்த செயல்முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கூடிய விரைவில் இந்த குறை நிவர்த்தி செய்யப்படும். பொதுவாக மருந்துகள் 6 மாத காலமாக வெளிநோயாளர் பிரிவுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை மருந்து, அதாவது பெரசிட்டமோல், சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பெரசிட்டமோல், சிரப் போன்றவைகள் மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்துகள் ஒரு 3 மாத தொடக்கம் 6 மாத காலமாக குறைபாட்டில் உள்ளதாக பரவலாக பேசப்படுகின்றது. இதனை எவ்வாறு சமாளிக்கின்றீர்கள்? இதுக்கு என்ன மாற்றீடு செய்கின்றீர்கள் வைத்தியசாலை? இது நான் இப்போ இங்கே இருக்கிறது இந்த வயது நான் இப்பொழுது 1 மாதம். எனக்கு மற்ற விடயங்கள் இன்னும் எனக்கு தெளிவாக தெரியாது. அது அடுத்த விடயம் இப்பொழுது எங்களுடைய மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் அவர் சுயினம் காரணமாக வைத்தியசாலையில் உள்ளதனால் இந்த கேள்விக்குரிய பதில் அவர்தான் விளக்கமாக தர முடியும். அவருக்கு பதிலாக இப்பொழுது நீங்கள் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம். அது சம்பந்தமாகத்தான் உங்களிடம் இந்த கேள்வியை தொடுக்கின்றேன். இது இப்பொழுது இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்குரிய நடவடிக்கையாக நான் RDHS-இடம் கதைக்க உள்ளேன். அது தவிர இது ஒரு நீண்டகால பிரச்சனை. அது சம்பந்தமாக நான் கதைத்து என்னால் இயலுமான நடவடிக்கை எடுக்கலாமே தவிர உங்களுக்கு தெளிவான பதிலை இப்பொழுது என்னால் கூற முடியாது. மாவட்டத்தின் RDHS-ஆக இருக்கும் டாக்டர் சதர்முகம் அவர்களுடன் கலந்தாலோசித்து இதுக்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக நீங்கள் கூறினீர்கள். அவர் இந்த வைத்தியசாலையில் புறந்தள்ளுவதாக, அதாவது இந்த வைத்தியசாலையில் இருக்கும் குறைபாடுகளை கணக்கெடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக ஊழியர்கள் மத்தியிலும் ஏனையோர்கள் நோயாளர்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக அவருக்குரிய தீர்வை தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? என்னை பொறுத்த மட்டும் அவர் பாரபட்சம் காட்டுகிறார் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் அவருடன் கதைத்து இதற்கான தீர்வை எடுத்து தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மேல் என்னால் அவரை குற்றம் சாட்டுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை. என நான் ஒரு கலந்துரையாடலை வேறொரு விடயம் சம்பந்தம் மேற்கொண்ட போது அவர் மிகவும் ஆக்கபூர்வமான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். ஆகவே இது இந்த குற்றச்சாட்டை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே தரத்தில் இருக்கும் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் குறைகள் காணப்படுவதில்லை என்ற பரவலான கதை இருக்கின்றது. ஆனால் இந்த ஆதார வைத்தியசாலை களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. ஆனால் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை எதுவான குறைபாடுகளும் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த உண்மையை சொல்ல போனால் இந்த பிரச்சனை சம்பந்தமாக என்னால் உடனடியாக எந்தவித பதிலும் கூற முடியாது. ஏனென்றால் நான் வந்தது இங்கு குறுகிய காலத்தில் இங்கே கடமையேற்றுள்ளேன். சுவாசிவசமாக மருத்துவ சூப்பரிண்டென்டென்ட் அவர்கள் நோய்வாய்ப்பட்டோடைய இதற்கு நான் தற்காலிகமாக இந்த பதில் கடமை ஏற்றுள்ளேன். இன்னும் என்னால் இந்த சிச்சுவேஷனை இன்னும் என்னால் மிகவும் ஆழமாக நோக்க முடியாதுள்ளது. முக்கிய காரணம் என்னுடைய சத்திர சிகிச்சை சம்பந்தமான நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் என்னால் கூடுதலான அளவுக்கு இந்த மற்ற வைத்தியர்களுடன் ஒப்பிட்டு இதை என்னால் கூற முடியாது உள்ளது. 29 வைத்திய அதிகாரிகள், அதாவது MBBS வைத்தியர்கள் இருந்த இந்த வைத்தியசாலை தற்பொழுது 19ஆக குறைக்கப்பட்டுள்ளது.
அதாவது இதே தரத்தில் இருக்கும் சம்மாந்துறை வைத்தியசாலையில் 60 வைத்திய அதிகாரிகள் கடமையாற்றுகின்றார்கள், 60 MBBS வைத்தியர்கள். ஆனால் இங்கு 29ஆக இருந்தது 19ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் என்ன நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இது சம்பந்தமாக நோயாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? வருகின்ற நோயாளர்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் இது குறைக்கப்பட்டது என்ற விடயம் எனக்கு உண்மையாக தெரியாது. ஆனால் இப்பொழுது நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி கொண்டுள்ளோம். மீண்டும் இந்த எங்களுடைய வைத்திய அதிகாரி எண்ணிக்கையை இப்பொழுது 4 வைத்திய நிபுணர்கள் இங்கே சேவையாற்றக்கூடிய நிலைமை காணப்படுவதால் எங்களுடைய வைத்திய அதிகாரிகள் எண்ணிக்கையை அதுக்கேற்ற அளவுக்கு உயர்த்தி தருமாறு நாங்கள் இப்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளோம். அது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடியுள்ளோம். இதற்கமைய எதிர்காலத்தில் மேலும் வைத்திய அதிகாரிகள் இங்கே நியமிக்கப்பட வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். இப்போ இனிமேல் ஒரு மாதத்தில் ஒரு 7 வைத்திய அதிகாரிகள் மேலதிகமாக தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். 7 வைத்தியர்கள் வருவதாக சொன்னீர்கள். 7 பேர் வருகின்றார்கள், 4 பேர் போவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. 4 பேர் போனால் மீதமாக 3 பேர்கள் தான் உங்களுக்கு மேலதிகமாக கிடைக்கின்றது. அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நாங்கள் 4 பேர் என்றது யார் போகிறார்கள், என்ன நிலைமை என்பதை எங்களுடைய மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் வந்த பின்னர் தான் என்னால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் வர வேண்டியவர்கள் என்னை பொறுத்தவரை 2 வைத்திய அதிகாரிகள் மட்டும்தான் இங்கிருந்து, அதாவது இப்பொழுது வரும் அதிகாரிகளுக்கு மாற்றீடாக 2 பேர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுதான் எனக்கு தெரிந்தளவு நான் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பாரிய பிரச்சனை இருக்கின்றது என்ற முடிவில் நீங்கள் இருக்கின்றீர்களா இந்த வைத்தியசாலையில்? பாரிய ஆளுநை பற்றாக்குறை உண்டு, நிச்சயமாக உண்டு. அத்தோடு வைத்தியர் இன்னும் ஒன்று, பாரிய சமூகத்துக்கு மிக தீங்கு விளைவிக்கக்கூடிய, சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வைத்தியசாலை அண்டி வாழ்கின்ற சமூகங்களுக்கு அத்தியாவசியமாக கொடுக்க முடியாத மருந்து வகைகள் தட்டுப்பாடுகள் காணப்படுவதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? தட்டுப்பாடுகள் இருக்கின்றது. நாங்கள் எங்களால் இயன்றளவு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்த வைத்தியசாலைக்கு மட்டும் அந்த பிரச்சனை உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். அல்லது இது பொதுவாக எல்லா இடம் இது பிரச்சனை இருக்கா, இந்த வைத்தியசாலை மட்டும் இந்த தட்டுப்பாடு உள்ளதா என்பது உண்மையாக தெரியாது. நான் அதை பற்றி ஆராய வேண்டும். மட்டும் இந்த பிரச்சனை உள்ளது என்று கண்டால் நாங்கள் அதுக்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என உறுதி கூறுகின்றேன். நன்றி டாக்டர், மரியாதைக்குரிய டாக்டர் சாயீஸ்வரன் அவர்களே. உங்களுடைய பொன்னான நேரத்தை மிகவும் வேலைப்பளுவுக்கு மத்தியில் எனக்காக செலவழித்து எனது நாளிதழுக்கு இந்த வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகளை ஊடகங்களுக்கு சொல்லி இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் எனக்கு பதிலளித்தமைக்காக இணைய நாளிதழ் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.